வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரூப் 4க்கு மேக்ஸ் இப்பதான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஒன் டைம் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்றீங்களா? ஸோ உங்க 2 பேருக்கும் சேர்த்து சூப்பரான ஒரு பிளான் தான் போட்டிருக்கோம். அப்படி என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சிலபஸ் எடுத்து ஒரு புரிதலுக்காகங்க. ஸோ இதில் விழுக்காடுன்னு இருக்குல்ல, சதவிகிதம், அது வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்லேயும் 8th புக்லேயும் இருக்குது. அதில் இருக்கிற சம்ஸை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பிடிஎஃபாக இன்னைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்துட்டுனா இதற்கான 100% ஷார்ட்கட்டில் நாளைக்கு எத்தனை சம்ஸ் இருக்கோ, 50 சம் இருக்குன்னு வச்சுங்க, 50ம் ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோவில் நாளைக்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடணும். ஸோ இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி வாரத்துக்கு 2 தலைப்புகள் முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் முதல் தலைப்பில் 57 கொஷின் உங்களுக்கு ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 57 கொஷின் பார்க்கறது மூலமாக ஒரு கொஷின் நேரடியாக வருங்க. அந்த நேரடியாக வரத்துக்கான ப்ரூஃபும் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக கூட ஒப்பிட்டு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தலைப்பு என்ன, இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் 2 பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று திறனறிவு அப்படின்னும், இன்னொன்று காரணவியல் அப்படின்னும் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த திறனறிவில் 15 கணக்குகளும், காரணவியலில் 10 கணக்குகளும் கேட்போம் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. இந்த காரணவியல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மோஸ்ட்லி புத்தகத்தில் அவ்வளவா கிடையாது. மிஞ்சி போனால் 2 கொஸ்டின் புக்கில் இருக்கலாம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு வெளியேத்தான் போகும். புரியுதுங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பாருங்க, திறனறிவுன்னு 15 கேள்வி. அதில் கிட்டத்தட்ட 15 கேள்வியுமே புக்கில் இருந்து நேரடியாக கேட்கலாம். எல்லாமே புக்கில் இருக்குது. அதாவது இப்போ சுருக்குதல் கொடுத்துருக்காங்க, விழுக்காடு, எல்சிஎம், HCF, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, இந்த தலைப்பு எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறதால அதே மாதிரி ஜென்ரலாக யோசிங்களேன். இப்போ காரணவியல் நம்ம புத்தகத்தில் இல்லை, மேலே இருக்கிற திறனறிவும் புத்தகத்தை விட்டு வெளியே போனாங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு படிக்க வேண்டிய வேலையே இருக்காது. அப்படியே வெளியே போக மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 கொஸ்டின் வெளியே போவாங்களா, 15 கேள்வி புக்கிலேருந்து கேட்பாங்களா. ஸோ அப்போது வெளியே போகிறது காரணவியல்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 15 கேள்வி இந்த திறனறிவு கண்டிப்பாக புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. புரியுதா? கரெக்டாக கான்செப்டு? ரைட்டு. அப்போ புக்கில் இருக்கிற மாடல்ஸ் பார்த்தா கண்டிப்பாக 15 கொஷின் வாங்கிடலாம். கரெக்டா? ரைட். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இது ஒரு பெரிய தலைப்பு. அதில் சப் டாப்பிக்காக இருக்கிற நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 7th நியூ புக்கில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். அதுவும் மோஸ்ட்லி புத்தகத்தில் இருக்கிற மாடல்னு தான் கேட்பாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான எவிடன்ஸ் எடுத்து வந்திருக்கேன். 2024 10ஆம் வகுப்பு தரத்தில் ஒரு 4 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 4 எக்ஸாமில் இந்த தலைப்பில் எப்படி நேரடியாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பாருங்களேன். இப்போது அங்கே பாருங்கள், 21 ஜனவரி 2024 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அது 10ஆம் வகுப்பு தரம், சரிங்களா? அதில் 185வது கேள்வி எடுத்துக்கிட்டா அங்கே பாருங்கள், 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 10ன்னு கொடுத்துருக்காங்களா? இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 80வது பேஜ் நம்பரில் டேம் 1ல். ஓகேவா? ஸோ புக் பேக்கில் இருக்குதுங்க. 17வது கேள்வியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கூட மாற்றலை. இங்கே 8, இங்கே 8, இங்கே 10, 10, 9 பாருங்கள். ஆப்ஷனை கூட மாற்றாமல் அப்படியே நேரடியாக கேட்டிருக்காங்க. சூப்பரு. அடுத்த கேள்வி. அடுத்தது அதே 21 ஜனவரி 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா 193வது கேள்வி. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன
எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டினா 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 83வது பேஜ் நம்பரில் 7வது கேள்வியாக இருக்குதுங்க. ஸோ இது அப்படியே வேல்யூஸ் கூட மாற்றலை. இங்கே பாருங்கள், 6 தோட்டக்காரர்கள் 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிஷம் 120 நிமிஷம் 30 நிமிஷம் 30 நிமிஷம் பார்த்தீங்களா? எதுவுமே சேஞ்ச் பண்ணல, புக்கில் இருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பாருங்களேன், 9 நவம்பர் 2024 145வது கேள்வி பாருங்க. ஸோ அந்த எக்ஸாமில் 15 அட்டைகள் சார்ட்ஸோட மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோ எடை எத்தனை அட்டைகள் சார்ட் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் கேள்வி. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், இன்னொரு கொஷின். அதாவது இது 9 நவம்பர் 2024. இதே கேள்வி 2023 குரூப் 3A எக்ஸாமில் 195வது கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 7ஆம் வகுப்பில் டேம் 1ல் இப்போ 77வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்காட்டு 4.2ல் அப்படியே இருக்குதுங்க. இதில் மோஸ்ட்லி வேல்யூஸ் கூட மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நேர் மற்றும் எதிர் விகிதம்னும் போது அவங்க யோசித்து கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. சரிங்களா, நேரடியாகவே. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா, 2 எக்ஸாமில் கேட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இப்போது குரூப் 4ல் கேட்கவே இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் 2024 குரூப் 4ல் கேட்கல. ஆனால் 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பருவம் 1. அதாவது இருங்க, கொஸ்டின் படித்து சொல்கிறேன். 2022 குரூப் 4ல் 129வது கொஸ்டின் எடுத்துங்க. அதில் 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார்கள் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிங்க எத்தனை நாட்களில் உழுது முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் டேம் 1ல் 84வது பேஜ் நம்பரில் 11வது கொஸ்டினாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போது ஓவராலாக இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்று இந்த தலைப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டால் அது நேரடி தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான், இதான் மெத்தேடு. ஓகேவா. ஸோ கொஞ்சம் இன்னும் ப்ரூஃபும் இணைச்சிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் எடுத்து டேம் 1 எடுத்துட்டிங்கன்னா இன்டெக்ஸில் பாருங்கள், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நேர் விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24 சம்ஸ் இருக்குது. எதிர் விகிதத்தில் 14 சம்ஸ் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேர் விகிதத்தையும் எதிர் விகிதத்தையும் சேர்த்து ஒரு 19 கணக்கு, ஆக மொத்தம் 57 கணக்கு புத்தகத்தில் இருக்குது. புக் பேக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. வேறு புக்லேயே இல்லை, நீங்களே போய் செக் பண்ணி பார்த்துங்க. இருக்கிற சம்ஸ் எல்லாம் வித் ஆன்சரோடு கொடுத்துருங்க. ஓகேங்களா. புக் பேக்னா ஆப்ஷன் இருக்கும், புக் பேக் இல்லாததுல ஜஸ்ட் ஆன்சர் இருக்கும். ஆன்சர் வந்து இங்கே பாருங்கள், நான் போல்டு பண்ணியிருப்பேன். கொஸ்டின் தனியாக இருக்கும், அதுக்கு ஆன்சர் போல்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா. இப்போ நான் இந்த பிடிஎஃப் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் கொஸ்டின்லாம் சும்மா வாசித்து பாருங்கள். என்னதான் உங்களுக்கு இதில் சம்ஸ் எத்தனை தான் தெரியுது, சுத்தமாக தெரியலையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை கரெக்டா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கி 5/5/2025 கரெக்டுங்களா. நாளை 6/5/2025 அன்னைக்கு இந்த 57 கணக்கையும் 2 வீடியோவோ அல்லது 3 வீடியோலையோ உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் இதை அழகாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இது என்ன மெத்தட்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில இன்ஸ்டியூட்டில் ஆஃப் டே வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், சில இன்ஸ்டியூட்டில் ஃபுல் டேவே மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. ஆஃப் டேவில் ஒரு 3 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, 3 மணி நேரத்தில் ஒரு டாப்பிக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. கரெக்டாக, கரெக்ட். இப்போ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன், அதே 3 மணி நேரத்தில் 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த 57 கணக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் ஒரே வீடியோவாக 3 மணி நேரம் மொக்க போட போகிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 3 வீடியோ அல்லது 4 வீடியோ கூட நான் போட தயார். சிம்பிளாக பார்க்குறீங்களா, ஒரு 20 நிமிஷம் மேக்ஸ் ஒரு டாபிக் முடிச்சிடணும். ஸோ என் கான்செப்ட் கரெக்ட்னா, இந்த நேர் விகிதத்தில் ஒரு வீடியோ, எதிர் விகிதத்துக்கு ஒரு வீடியோ, நேர் மற்றும் எதிர் விகிதத்துக்கு ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அழகாக நோட் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி வாரத்துக்கு 2 தலைப்பை நம்ம முடிக்கலாம். சரிங்களா. இது டெய்லி கிளாஸை பாதிக்காது. 1000 சம் நடத்துகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கும் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கிளாஸ் உக்காந்தோமா, ஒரு டாப்பிக்கை முடிச்சுமா,
அவ்வளோதான்ப்பா அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? புரியுதா அந்த மெத்தேட் எப்படி இருக்குன்னு? ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தேட் எப்படி இருக்குன்றத உங்களுடைய வேல்யூபிள் கமெண்டில் சொல்லுங்கள். மேபி ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அதையும் சொல்லுங்கள். ரீசனிங் முதல்ல அரித்மெட்டிக் முடிச்சிடுவோம், அப்புறம் ரீசனிங் பார்த்துலாம். ஏன்னா நிறைய பேர் ரீசனிங் சொன்னீங்க. 15 கொஷினை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 இல்லை 6 கொஷினுக்கு எது படிக்கலாம் அப்படின்றத பார்த்துப்போம். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. சரி, இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் முதல்ல 2 டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. 2 விளம்பரத்துக்கு நடுவில் அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு முறை பார்த்துருங்க. நாளைக்கு இந்த கிளாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க. முடிஞ்சிடுச்சு, அப்படியே தூக்கி போட்டுருங்க. இதோட நம்ம எக்ஸாம் கிட்ட ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேருந்து மாடல் டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.